Entertained by Ritix Studios. Yeah. ஐயோ செத்துட்டானா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். செத்துட்டாடி. ஷோபனா கதவு தர. வரோண்டி வரோம். ஏண்டி என்னடி ஒன்னும் கதவு சரக்கு தர போட்டு டயர்ட் ஆயிடுச்சு என்னடி தூங்கிட்டு பண்ணிட்டு இருந்தீங்க? நைட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு அதான் ரொம்ப நேரம் தூங்கணும். நீ எப்படி சீக்கிரம் எழுந்த? ஏ அம்மு இதெல்லாம் சுத்தம் பண்ணடி. பார்ட்டி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுடி. நல்லா இருந்துச்சு. சரக்கு எத்தனை ரவுண்டு? நீ இருக்கும்போது 4 ரவுண்டு, நீ போனதுக்கு அப்புறம் 5 ரவுண்டுடி. ஓ 5 ரவுண்டா? சங்கர் ரொம்ப நல்லவன் தானடி? ஏய் ரொம்ப நல்லவர்டி. சரி நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. ஓகே சரி ஓகே. பாத்து போடி. பை. மேடம் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க, அதான் கூட்ட போறேன். ஐயோ சரி வேணாம் விடு, வா. வேணாம் வா, இங்கெல்லாம் எங்க குப்பை இல்ல, வா. சுத்தமா தான் இருக்கு. அங்கெல்லாம் சுத்தமா தான் இருக்கு. மேல பாருடி. அது ஒன்னல்ல சேச்சி, இது சும்மா ஃபோன் ஸ்டாண்ட். இப்படி தான் அடிக்கடி. அப்படிதான் நாங்க. பாரு நாங்க எப்படி நல்லா இருக்கும். ஜாலியா இருப்போம்ல. நீங்க போயிட்டு வாங்க. ஏய் நந்தினிடி. கட் பண்ணு. ஏன் கட் பண்றா? ஐயோ நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். எந்த அம்மைக்கும் அச்சனுக்கும் தெரிஞ்சு என்னை மன்னிக்கவே மாட்டாங்க. சி வாயை மூடு. பாடி எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு யோசிக்காம இன்னும் அழுதுட்டு இருக்க. யோசிடி. எனக்கு ஒரு ஐடியா. நான் ரீல்ஸ்ல நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி டெட் பாடியை பாலித்தீன் கவர்ல போட்டு கட்டி ஆத்துல போட்டுடுவா. நம்மள போட்டுடுவோமா? சூப்பர். கூவத்துல போட்டுடலாம்.
என்னடி 3 பேரும் திருட்டு வேலை பாக்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க மேம், வீடெல்லாம் சுத்தம் பண்ணோம், அதான் வேஸ்ட்டு மேம். நீங்க வேற வீட்டை கோவில் மாதிரி பாத்துக்கிறீங்க. அதான் சேச்சி குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தது. சூப்பர் டி. இதுக்கு என்னையே ஹெல்ப் கூப்பிட்டுருக்கலாம்ல. வா கைப்பிடி வா. இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். புடி. இழுங்கடி. என்னடி போனோம் கணம் கிடக்குது? முதன்னு நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். போலாம் மேடம். சேச்சி போலாண்ணா. போகலாம். இங்கே பாரு அம்மு, சோபனா, நேற்று சங்கர் வந்தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து சரக்கடிச்சோம், என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். அவன் அத்தோடு போயிட்டான். நம்ம 3 பேர் சேர்ந்து மேட்ரு பண்ணதில் சங்கர் செத்துட்டான். இது யாருக்கும் வெளியில் தெரியக்கூடாது. நந்தினி வந்து கேட்டாலும் சொல்லக்கூடாது. ஏன் அந்த கடவுளே வந்து கேட்டாலும் சொல்லக்கூடாது. புரியுதா? சத்தியம் பண்ணுங்க. ಈ ಕುಪ್ಪಿ ಇವಡೆ ಹೆಂಗನ நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நைட்டு சரக்கடிச்சு தான் கூத்தடிச்சிங்களா? என்னமோ பண்ணி தொலைங்க. ஹலோ மக்களே, நான் தான் உங்க சோபனா. இன்னைக்கு காலையிலேயே செம்ம பசி, அதனால தோசை சுட்டு சாப்பிடலாம். அதுக்கு தான் கிச்சன் வந்திருக்கேன். ஓகே, நீங்களும் என் கூட சேர்ந்து தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸை பற்ற வச்சுக்கணும். ஓகே, ஆயில், மாவு எல்லாம் ரெடி. இருங்க, மாவு எல்லாம் ரெடி. இப்போ நான் தோசை ஊற்ற போறேன். எப்படி ரவுண்டா ஊத்துறேன்னு மட்டும் பாருங்க. ஓகே, யாரும் கண்ணு வச்சிடாதீங்க. நான் தோசை ஊத்துறத பார்த்து அழகா ரவுண்டா வரும் இந்த தோசை. ஓகே, நம்ம தோசை ஊத்தியாச்சு. எப்படி ரவுண்டா வந்திருக்கா? சூப்பரா. உங்க எல்லாருக்கும் எப்படி எப்படிலாம் தோசை வரும்னு சொல்லுங்க. ஓகே, இப்போ நம்ம இதை ஊத்தியாச்சு. இப்போ இது வந்து ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் பேசலாமா? நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நான் இப்போதான் இதை ஊத்திருக்கேன். இது ரெடி ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ஆகணும். நான் எப்பவுமே தோசைக்கு சாம்பார் சட்னி சாப்பிட மாட்டேன். சக்கரை சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்டா இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் இப்போ என் தோசை வந்து இப்போ ரெடி ஆகிட்டே இருக்கு. ரெடி ஆனதும் நீங்க எல்லாரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் தோசை எப்படி ஊத்திருக்கேன்னு. ஓகே, தோசையை நான் திருப்பி போட போறேன். தோசை திருப்பி போட்டாச்சு. எப்படி அழகா வந்திருக்கா? எல்லாருக்கும் என்ன சாங் பிடிக்கும் அதெல்லாம் சொல்லுங்க. ஓகே, இப்போ தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிட்டு தோசையை எடுத்து வைக்கலாமா? ஓகே, எடுத்து வச்சாச்சு. எடுத்து
சக்கரை. ஓகே, என்னோட தோசை ரெடி. நான் போய் சாப்பிட்டு வரேன். பாய் பாய்.